உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு உற்சாகத்தை இவ்வளவு சந்தோஷமான வரவேற்பு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் 6 நாள்ல நீங்க எல்லாருமே தேர்தலை சந்திக்க போறீங்க. 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய வாக்களிக்க போறீங்க. அந்த வாக்களிக்கிற நேரத்துல அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை யாரு வழி நடத்த போறாங்க, உங்களுக்கு எந்த தலைவர் எந்த முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுக்க போறாங்க, யார் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல கடந்த 5 வருஷம் நடந்தது எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஸ்டாலின் அவர்களை 5 வருஷத்துக்கு முன்னால நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா என்ன பண்ணார், எப்படி செயல்படுத்தினார் அப்படிங்கறது இந்த நேரத்துல நீங்க எல்லாருமே சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது உண்மை. அவங்க எப்படியெல்லாம் மழைப்பி பேசினாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உண்மை. பச்சிளம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு பாலியல் கொடுமை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான கொடூரமான உண்மை. விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தி விட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், இதுவும் உண்மை. இளைஞர்களுக்கும் வேலை தேடும் அனைவருக்கும் இன்று வரைக்கும் ஒரு புது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது உண்மை. இது அனைத்துமே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகள். இதுல மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமோ, இல்ல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமோ, இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஆளாக்கிய அந்த ஆட்சியை புரிந்த அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய திமுக அரசாங்கம் மறுபடியும் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில நிலைநாட்ட கூடாது, மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிட கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் உணர வேண்டிய மிக அவசியமான விஷயம். நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணுமா? நீங்கள் எல்லாரும் உழைக்கிறது கஷ்டப்படுறது உங்க குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுடைய அத்தனை கனவுகளுமே உங்க பிள்ளைகளுக்காக தான் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருப்பான், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது அவருடைய உறுதிமொழியில இருக்கும், நான் மக்களை பாதுகாப்பேன், மக்களுடைய நலனுக்காக செயல்படுவேன், மக்களுடைய தேவைகளுக்கு நான் உண்மையாவே உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கும். ஆனா இன்றைக்கு விலைவாசி உயர்வு முதற்கொண்டு பாதுகாப்பு இல்லாத நிலை, வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல், அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலின் போது திமுகவின் தலைவர்கள், மிக முக்கியமா திருமதி கனிமொழி அவர்கள் பல மேடைகள்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மதுபான கடைகளால தமிழ்நாட்டில் இளம் விதவைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே முதல் கையெழுத்துல அத்தனை மதுபான கடைகளை அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் நாங்க இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ப வச்சுட்டாங்க. பாவம், நீங்க நம்பிட்டீங்க. அவங்க சொல்றது உண்மை, சொன்னதை செஞ்சிருவாங்கன்னு நம்பி அவங்களுக்கு உங்களுடைய வாக்களித்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. உங்களை நான் தப்பு சொல்லல, ஏன்னா மனசு அவ்வளவு ஏங்குற ஒரு விஷயத்தை யாராவது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நம்பணும்னு தான் தோணும். ஆனா பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்களுடைய செயல்பாடு நீங்க பாருங்க. அம்மா ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு சொன்னாங்க,
இந்த மதுபான கடைகள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனா ஒரே நேரத்துல என்னால இழுத்து மூட முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. படிப்படியா நான் குறைப்பேன். ஒரு சில கட்டுப்பாட்டுகளோட தான் அது வந்து செயல்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த வாக்குறுதி அம்மா நிறைவேற்றினாங்க. ஆனா கனிமொழி அவர்களும் திமுகவின் மற்ற தலைவர்களும் நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அத்தனை கடைகளை இழுத்து மூடிடுவோம் சொன்னாங்க. மொத்தமாவே பொய். இன்னைக்கு முன்னால இருந்த கடைகளை விட ஒரு 4 மடங்கு அதிகமா கடைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதோட சேர்ந்து போதைப் பொருட்களுடைய விற்பனை, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுடைய விற்பனை ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைக்குது. இளம் தலைமுறைக்கு கை நீட்ட தூரத்துல அவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது. அதுக்கு அவங்க அடிமை ஆகுறாங்க. அடிமையாகி அந்த பழக்கத்துக்காக எவ்வளவோ கொடூரமான குற்றங்களை செஞ்சு இன்னும் எப்படியாவது அடுத்த அந்த போதை பொருட்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மயக்கத்துல அவங்கள மறந்து கொடூரமான குற்றங்களை செய்யறாங்க. எவ்வளவு கேவலமான, எவ்வளவு கொடூரமான ஒரு நிலையை வந்து ஸ்டாலின் அவர்கள் அவளுடைய தலைமையில நடக்கிற இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி வந்து உங்க மக்களிடம் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது எல்லாமே சரி பண்றதுக்கும் மறுபடியும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் எப்பவுமே மக்களுக்காகவே பாடுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரணும். அப்போதான் அமைதி, வளம், வளர்ச்சி திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்குள்ள வரும். நாமக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அவர்கள் எத்தனை சாதனைகள் வந்து உங்களுக்காக செஞ்சிருக்காரு, எத்தனை விஷயங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. அரசு சட்ட கல்லூரி இன்னைக்கு நாமக்கல்ல இருக்குன்னா அது பாஸ்கர் அவர்களால தான். அவர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட சொல்லி சட்ட கல்லூரி நாமக்கல் மக்களுடைய பயன்பாட்டுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் இங்க கொண்டு வந்து கட்டி கொடுத்தார். அதே போல நவீன தொழில்நுட்ப வசதியோடு அரசு மருத்துவ கல்லூரி உங்களுக்காக கொண்டு வந்து இங்க கட்டி கொடுத்திருக்காரு. அண்ணன் எடப்பாடியார்கிட்ட உங்களுடைய தேவைகளை அவர் எடுத்து சொல்லி இத்தனை திட்டங்கள், இத்தனை விஷயங்கள், இத்தனை வசதிகள் வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு இங்க கொண்டு வந்திருக்காரு. நான் வரும்போது நான் பார்த்த அத்தனை சாலைகளுமே இது பாஸ்கர் அண்ணன் கொண்டு வந்தது, அது பாஸ்கர் அண்ணன் போட்டது, இது பாஸ்கர் அண்ணன் மேம்பட்டதுன்னு ஒன்னொன்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நம்மளுடைய அதிமுக தலைவர்கள் வந்து எவ்வளவு அருமையான முறையில செயல்படுறாங்க, மக்களுக்காக எவ்வளவு உண்மையா வந்து பாடுபடுறாங்க அப்படிங்கறது நான் கண்ணால பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கு அவருடைய சொந்த முயற்சியால, சொந்த உழைப்பால ஒரு நல்ல இடத்துக்கு வளர்ந்து வந்து அவர் சம்பாதிச்ச அவருடைய சொந்த பணத்துல இன்றைய வரைக்கும் தனிப்பட்ட முறையில பல கோடிகள் செலவு பண்ணி மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. பிள்ளைகளுடைய படிப்பு அவர் வந்து பாத்துக்கிறாரு. கோயில்களுக்கு எவ்வளவு சேவைகள் செஞ்சிட்டு இருக்காரு. இதே போல மருத்துவ வசதிகள், மருத்துவ தேவை இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வரும்போது அவங்களுடைய மருத்துவ தேவைகள் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை உள்ள மனசு கொண்டவர். அவரும் பாஸ்கர் அவர்களும் நல்ல நண்பர்கள். 2 பேருமே சேர்ந்து சிறப்பான முறையில செயல்பட்டு நாமக்கல்லுடைய எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான டீம் தான் சொல்லணும். கடந்த 5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களும், நீங்க அனுபவிச்ச இந்த துரோகமும் ஏமாற்றமும், ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் கொண்டு வந்த இந்த அவல நிலைகளும்
எல்லாத்தையும் கடந்து வரணும். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மக்கள் விரோத பொய்யான ஆட்சியை நீங்க தூக்கி எறிஞ்சு திரும்ப பாஸ்கர் அவர்களும் மோகன் அவர்களும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, ஆனா இந்த முறை அவங்க ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அண்ணன் எடப்பாடியார்கிட்ட உங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி உங்களுக்கு அத்தனை திட்டங்களும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க அவங்களுக்கு நீங்க தான் உரிமை கொடுக்கணும். அந்த பொறுப்பு நீங்க தான் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதற்கு வரும் 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்துல உங்களுடைய வாக்களித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நல்ல பாதுகாப்பான ஒளிமயமான பாதையில போக நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். போதை பொருட்களுடைய அடிமைத்தனத்துக்கு அவங்க பலி ஆகக்கூடாது. அதுக்காக இல்லை நீங்க அவங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான். யாரோ போதை பொருட்கள் வித்து சம்பாதிச்சு அவங்க பணம் சம்பாதிச்சு லாபம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இல்லை. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இருக்கிற பல பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுல சில முக்கியமான சில பேர் திரு ராமு அவர்கள், சின்னசாமி அவர்களும், கோவிந்த அவர்கள் மற்றும் ரவி அவர்களும், கண்ணன் அவர்களும், ராவணன் அவர்களும், ராமச்சந்திரன் அவர்களும் அனைவருக்கும் என்னுடைய திரு கோபி அவர்களும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான சிடி வந்து வெளியிடுற ஒரு அழகான ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாலே ஒரு 2 விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இங்க இருக்கும் பேருந்து நிலையம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக ஊருக்கு வெளியில மாற்றப்பட்டிருக்கு. அதனால ஊருக்குள்ள பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டதுனால ஊருக்குள்ள இருக்கிற ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படும் அப்படிங்கிறது மோகன் அவர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் GH அரசு மருத்துவமனை இங்க இருந்து ராசிபுரத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மாற்றி விட்டாரு. இங்க உள்ள மக்களுடைய தேவைகள் வந்து எப்படி பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க கூடிய சீக்கிரம் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கண்டிப்பாக அவசர சிகிச்சை முதற்கொண்டு அத்தனை மருத்துவ வசதிகளோடு உங்களுக்கான ஒரு அரசு மருத்துவமனை இங்க கட்டுப்படப்படும், உங்களுக்காக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது கூட நான் வந்து மோகன் அவர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த அருமையான செய்தியை வெளியிடுற இந்த அருமையான தருணம் வந்திருக்கு. நாமக்கல் மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவரான AS ரவிச்சந்திரன் அவர்கள் மக்கள் தலைவர் EPS என்ற தலைப்பில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் கொள்கைகளையும் அண்ணன் எடப்பாடியின் புகழையும் போற்றக்கூடிய வகையில் ஒரு பாடல் எழுதி நடிச்சிருக்கார். எம்ஜிஆரும் ASR டிவியும் உள்ள யூடியூப் சேனலில் ஒளிபரப்பும் இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க, ஆதரவு தாங்க. அதை அம்மா அவங்க இப்போ ரிலீஸ் பண்றாங்க. நன்றி, வணக்கம். உங்க எல்லாரையும் சந்திக்க இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மனசு விட்டு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இத்தனை விஷயங்களுமே நான் ஒரு அரசியல் ரீதியான பேச்சாக நீங்க நினைக்காதீங்க. நான் அந்த மனசோட அந்த பார்வையோட நான் வரல. உண்மையிலே இது ஒரு மிக முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செய்து 23ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது இது எல்லாமே நீங்க நினைச்சு பார்த்துக்கங்க, பட்டியல் போட்டுக்குங்க. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி
உங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சி, உங்களுக்குன்னு செயல்படக்கூடிய அரசு தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.